வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்க, மல்லி. நம்ம விதைச்சிட்டு போன மல்லியில் முக்கால்வாசி நான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த கீழே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காயுது லைட்டாக. அதனால் நம்ம இதை எடுத்து மல்லி சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். முக்கால்வாசி தான் எடுத்திருக்கேன், கால்வாசி இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம ரசத்துக்கெலாம் போட்டுக்கலாம்ல, அதனால். இங்கே பாருங்கங்க, எனக்கு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. இங்கே வருங்க, நம்ம விளைய வச்சு எடுக்கிறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம். சின்ன சின்ன தொட்டி இருந்தால் நீங்களாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. குட்டி குட்டியாக விதைச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடுது. அப்படியே வாசம் அப்படியே தூக்குது, அவ்வளோ மனமாக இருக்குதுங்க. அப்படியே இங்கே வருங்க, புதினா. இவ்வளோ புதினா கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் தான் நான் நட்டுட்டு போனேன். இங்கே பாருங்க எவ்வளோ புதினான்னு, அவ்வளோ சூப்பராக. இங்கே பாருங்க, அவ்வளோ புதினா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம திருப்பியும் நடுவோம். இதுக்கு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு தொட்டி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதனால் இப்போ இது எல்லாமே கத்திரிக்கோளால் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இந்த குச்சி ஃபுல்லாக நம்ம இன்னொரு தொட்டியில் நட்டுருவோம். தொட்டி ரெடியாக வச்சுருக்கேன், மண்ணெல்லாம் போட்டு. அதனால் அதில் வச்சுருவேன் நான். சூப்பராக நமக்கு அவசரத்துக்கு நம்ம பிரியாணிலாம் செஞ்சோம்னா நம்ம போய் கடையில் வாங்க வேணாம்ல, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஓடி போய். அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் நம்மளுக்கு கிடச்சிது. அது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். 4-5 நாளைக்கு முன்னாடியே பறிச்சிட்டேன். ஒரு 10 காய் இருக்கும் பறித்தேன். நம்ம வாங்க வேண்டியது இல்லைல்ல கடையில் போய். ரொம்ப முத்திருச்சுன்றதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன், ஓடி போய் பொறிச்சிக்குவேன் தேவையானப்போ. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எலுமிச்சம்பழம் டெய்லி கீழே விழுறது தான். இப்போ நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ பழம் விழுந்திருக்கு. பறிக்கவே இல்லை இன்னும் நம்ம செடியிலேருந்து. ஃபுல்லாக தோட்டம் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இதெல்லாம் கீழே விழுந்தது. அப்பப்போ கீழே விழுறத எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே எவ்வளோ பழம் பாருங்கங்க. ஃபுல்லாக எதாவது பண்ணலாம், ஊறுகாய் போடலாம், இல்லை யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் நிறைய ஜூஸ் கிடைக்கும் நம்மளோட எலுமிச்சம்பழத்தில். இது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த முள் பட்டுருக்குல்ல அதுதான். மற்றது எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பர் பழம். இவ்வளோ தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது. ஆசையாக பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது பாருங்க. நம்ம விளைய வச்சு அப்படியே நாங்கள் சின்னதாக தான் நட்டோம். அந்த எலுமிச்சம்பழம் கடன்னு வளர்ந்துருச்சு. வளர்ந்து இவ்வளோ சீக்கிரம் பழம் தரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது எவ்வளோ காய் பறிச்சிட்டோம். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் பழம். ஆனால் அதை நான் ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவேன். அப்படியே போய் பேசுவேன் அது கூடலாம். இப்போ ரொம்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் செடிங்க கூடவே தான் இருப்பேன். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸ், கீரை அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி இன்னும் நம்ம பீர்க்கங்கொடியெல்லாம் நட்டிருக்கோம். அதெல்லாம் நடுக்கும் நிறைய காய் பறிக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ இன்றைக்கி இவ்வளோ வச்சுருக்கோம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.